வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருப்பவர் ரஞ்சினி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சவுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 400 இலங்கையர்கள் நாட்டுக்கு திருப்பி அழைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 4 வாகனங்களை சுங்கப் பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். ஈராக்கில் இடம்பெற்ற இரட்டை குண்டு தாக்குதலில் 10 பேர் பலி. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 400க்கும் அதிகமான இலங்கையர்கள் நாட்டிற்கு திருப்பி வரவழைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பொது மன்னிப்பு காலத்திற்குள் சட்டவிரோதமாக தங்கியுள்ள அனைத்து இலங்கையர்களையும் நாட்டிற்கு திருப்பி அளிக்க எண்ணியுள்ளதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமியாளர் மங்கள ரந்தினிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை பொது மன்னிப்பு காலம் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதிக்குள் அபராதம் செலுத்தாமல் நாடு திரும்புவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாடு திரும்புவதற்கான விமான பயணச்சீட்டுகளை பணியாளர்களே கொள்வனவு செய்ய வேண்டும் என்றும் பிரதி பொது முகாமியாளர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 4 வாகனங்களை சுங்கப் பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இந்த வாகனங்களில் வேன் ஒன்றும் கார் ஒன்றும் அடங்குகின்றன. சைக்கிள் இறக்குமதி செய்யும் போர்வையில் இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்கப் பிரிவினர் குறிப்பிட்டனர். அவற்றை சோதனையிட்ட சந்தர்ப்பத்தில் 4 வாகனங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரியவந்ததாக சுங்கப் பிரிவினர் குறிப்பிட்டனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க விசேட வருமான கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மாலி பிஎஸ் என குறிப்பிட்டார். அத்துடன் அதிகுளிரூட்டப்பட்ட 2 சொகுசு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார். போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த வாகனங்கள் ஹம்பந்தோட்டை துறைமுகம் ஊடாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க விசேட வருமான கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மாலி பிஎஸ்ஏன மேலும் குறிப்பிட்டார். மத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் நிலவுகின்ற ஒரு சில பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க தெரிவிக்கின்றார். ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதம் மற்றும் வணிகம் ஆகிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தின் அனைத்து கல்வி வலயங்களிலும், மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில கல்வி வலயங்களிலும் இந்த நிலை காணப்படுவதாக அவர் கூறினார். பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை பகிர்ந்து அளிப்பதில் எந்தவிதமான சிக்கலும் காணப்படாத போதிலும் குறிப்பிட்ட சில பாடவிதானங்களுக்கான ஆசிரியர்களுக்கே தட்டுப்பாடு நிலவியுள்ளதாக மத்திய மாகாண முதலமைச்சர் தெரிவித்தார். நகர பிரதேச பாடசாலைகள் சிலவற்றிலும் இதே நிலைமை காணப்படுவதாக முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க சுட்டிக்காட்டினார். எனவே பட்டதாரி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதுடன் ஏனைய பாடங்களுக்கும் தகுதியுடையவர்களை ஆசிரியர்களாக நியமிப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். தேர்வலை காலவில பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து மனித எச்சங்கள் சில கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிணற்றை சுத்தப்படுத்திய சந்தர்ப்பத்திலேயே மனித எச்சங்கள் தென்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் அவை மனித எச்சங்களா என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் நீதவான் விசாரணைகள் இடம்பெற உள்ளன. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து
இலங்கையின் எழில் கொஞ்சம் பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்போடு நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் மதியம் 1 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.